ராமராஜ்யத்தில் அரசவைக்கு ஒரு நாய் தலையில் ரத்தம் கொட்டிய நிலையில் வந்தது. மன்னன் ராமனிடம் சென்றது. ராமன் அந்த நாயை பார்த்து, உன் தலையில் என்ன காயம் என்று கேட்டான். மன்னா, நான் அரண்மனைக்கு அருகில் உள்ள தெரு வழியாக வரும்பொழுது ஒரு ஆள் தடியால் என் தலையில் அடித்து விட்டான் என்றது. மன்னனோ, நீ தவறு செய்தாயா என்றான். இல்லை என்றது. உடனே ராமன் காவலர்களிடம், தடியோடு இருக்கும் அந்த நபரை பிடித்து வாருங்கள் என்றான். காவலர்கள் அந்த நபரை பிடித்து வந்தனர். ராமன் அந்த நபரிடம், ஏன் இந்த நாயின் தலையில் தடியால் அடித்தீர்கள் என்றான். நான் தெருவில் நடந்து வந்த போது எனக்கு அந்த நாய் வழிவிடவில்லை. கோபத்தில் கையில் இருந்த தடியால் அடித்து விட்டேன். செய்தது தவறுதான், என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா என்றான். ராமன் அவையில் உள்ளவர்களை பார்த்து, இவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்றான். மக்கள் விழித்தார்கள். சரி, அந்த நாயிடமே கேட்கலாம் என்று நாயை பார்த்து, தவறை ஒப்புக்கொண்ட அவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்றான். நாய் சற்று யோசித்துவிட்டு, கோவில் தர்மகர்த்தா பதவியை வழங்குங்கள் என்றது. தண்டனையை பற்றி கேட்டால் பதவியை வழங்கச் சொல்கிறாயே, என்ன காரணம் என்றான் ராமன். மன்னா, இன்று நான் நாயாக அலைந்து கொண்டிருப்பதற்கு காரணமே போன பிறவியில் நான் தர்மகர்த்தாவாக இருந்தேன். எனக்கு தெரியாமலேயே கோவில் சொத்தை நானும் அனுபவிக்க காரணமாக இருந்து விட்டேன் என்றது.